ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போது கார்லிக் ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. வரமிளகா ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சாட் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தக்காளியை வதங்க விடுங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவை நல்லா அடிச்சுட்டு அதில் இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓவராலாக உங்களுக்கு கலர் மாறுங்க. நல்லா மாறின உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் தவா வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தோசையை ரவுண்டாக போடுங்க. போட்டுட்டு நல்லா ஆயிலை சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா முருகலாக உங்களுக்கு 2 சைடாக ரெட் கலரில் வரும். இந்த டைமில் இதை திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பரான டொமேட்டோ தோசை ரெடியாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒயிட் சட்னி கூட கார சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும்.